இது 2 PYQ. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தவறான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர். கரெக்டு. இந்த வாய்ப்பை வந்து பெரியார் வாங்கி கொடுப்பாரு. இது எப்போ நடக்கும்னா 1937 நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட், பாரதிதாசன் அண்ணாதுரை அறிஞர் என பட்டம் சூடியது. கரெக்டு. சென்னையில் தான். மூணாவது, நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது ஈரோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஈரோடு கிடையாது, சேலம். அது எப்போ நடக்குன்னா 1944 ஆகஸ்ட் 17. இந்த தீர்மானம் யார் கொண்டு வந்திருப்பானா அண்ணா கொண்டு வந்திருப்பார். செயல்படுத்தினது பெரியார். ஸோ அது ஈரோடு வராது, சேலம் தப்பு. நாலாவது, கருப்பு சட்டை தீர்மானம் சேலம் கொடுத்துருக்காங்க. சேலம் கிடையாது, திருச்சி. இப்போனா இந்த பேர் மாற்றினதுக்கப்புறம் அடுத்த மாநாடு நடக்கும் 1945 திருச்சியில் செப்டம்பர் 29, 30. அதில் தான் கருஞ்சட்டை தீர்மானம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நாலாவது தப்பு. கருஞ்சட்டை தொண்டற்படை மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திருப்பாங்க. அது எப்போனா அதுக்கு அடுத்த வருஷமே 46 மதுரையில் நடத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கருப்பு சட்டை தீர்மானம் இருக்குல்ல, இதில் வந்து பெரியார் வந்து இந்த கழக தொண்டர்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் அண்ணா வந்து விருப்பம் இருக்கவங்க போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 3வது 4வதும் தப்பு. அப்போது தவறான தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்தது 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர். ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு நடக்கும். அதுக்கு தலைவர் வந்து சவுந்தரபாண்டியன். ஆன்சர் வந்து சி. இந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டம் குறியீடுகள் அதெல்லாம் வந்து பேருக்கு முன்னாடி போட்டுக்கக்கூடாது. அப்புறம் பெண்ணுக்கு நலத்திட்டங்கள் அது நிறையா அறிவிச்சிருப்பாங்க. அப்புறம் பெண்ணோட திருமண வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சுயமரியாதை மாநாடு 2வது எங்கே நடந்திருக்குன்னா ஈரோடு. இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பானா பூனாவை சேர்ந்த ஜெயக்கர் அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். இது எப்போ நடந்திருக்குன்னா 1930. 3வது மாநாடு 1931 நடந்திருக்கும். இது எங்கே நடனா விருதுநகர். இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பானா ஆர்கே சண்முகம்.